இப்போ வந்துங்க நாம் பார்க்க வந்த தோட்டம் இந்த ரோடு முகப்பில் தான் அமைஞ்சிருக்குது. இதுதான் நம்ம பார்க்க வந்த தோட்டங்க. இல்லை வாழை போட்டுருக்குதுங்க, இல்லை செவ்வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த தார் ரோடு முகப்பு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 அடி வரலாம். 400 அடிக்கு மேலே 500 அடிக்குள்ளே அந்த மாதிரி வருங்க தார் ரோடு முகப்பு. காடு வந்து பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு மேற்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதை வந்து குபேர மூலைங்க. குபேர மூலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான் வரும். தோட்டம் வந்து எதுவும் கிராஸாக பெண்ட் எதுவும் வராது. இந்த வாழை மரம் லைன் போட்டுக்கிறாங்க இல்லைங்க, இந்த லைன் முழுசுமே அப்படியே. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க. இந்த தார் ரோடு கடைசி வாயு மூலையும் குபேர மூலையும் நம்மளுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிடுவாங்க, மேற்கு பார்த்த மாதிரி. இப்போ உள்ளே போகிறேங்க. வந்து மண்ணெல்லாம் நல்லா தரமான மண்ணுங்க. எல்லாம் மண் வந்துங்க இல்லை செம்மண் கலந்த மண். மேலே வந்து செம்மண் தான் தெரியுது, செம்மண் காடு தான். காடு நல்லா இருக்குது, எல்லாம் சிறப்பாக வந்துருக்குது. நாம் வந்து இப்போ காடு முழுசுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க, அதாவது கம்பி வேலி போட்டுக்கிறாங்க, சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து காட்டுக்கு வெளியில் ரோடு முகப்பில் வந்து போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு குபேர மூலை காட்டிட்டு அப்படியே வாயு மூலை வந்து ரோட்லேயே காட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே உள்ளே போய்க்கலாங்க. இதை வந்து காட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு மெயின் கேட்டு என்ட்ரன்ஸு. உங்களுக்கு இது அப்புறமா காட்டுறேன். உங்களுக்கு வாயு மூலையை காட்டிட்டு வந்துடுறேன். ஒரு தென்னை மரம் வந்துங்க இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த கண்டிஷனில் ஒரு 40 மரம் இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க. மொத்தமே 40 மரம் தாங்க. ஒரு 40 மரம் இருக்குது. வாழை எல்லாம் வந்து நல்லா பாலை புடை விட்டுருச்சு, ஈன்ற அளவுக்கு வந்துருச்சு. பாருங்கள், இந்த தென்னை மரமெல்லாம் வந்து பாலை வச்சிருச்சு பாருங்கள், இந்த காய்ப்புக்கு வந்துருச்சு. நல்லா அடிமரமெல்லாம் பாருங்கள், நல்லா சைஸாக வந்து நல்லா விற்று நல்லா வந்துருக்குது. இதுதாங்க இப்போ நான் பார்க்க வந்த 3 ஏக்கரா தோட்டத்துக்கு வாயு மூலைங்க. வாயு மூலை வந்து நம்மளுக்கு தார் ரோடு முகப்பில் வந்துடுது. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜல மூலைக்கு ஒரே நேர் தான். இந்த கொடிக்கால் இருக்குது பாருங்கள், உள்ள வாய்க்கால் மாதிரி நீர் வடிகிறதுக்காக ஒரே நேர் தான். அதுவும் பென்சிங் பண்ணிக்குது. மற்றபடிக்கு நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தென்னை மரத்தையெல்லாம் பாருங்கள். மற்றபடிக்கு உள்ளே போய் எல்லாத்தையும் விகரமாக உங்களுக்கு காட்டுறேங்க. மண் வந்துங்க பாதி அளவுக்கு வந்து செம்மண் தெரியுது, பாதி அளவுக்கு வந்து களிமண் மாதிரி தெரியுது. நம்ம சிங்கக்குட்டிங்க, பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் காட்டுவேன். இந்தாங்க இப்போ மெயின் கேட்டு உள்ளே போகிறோம். அது எல்லாமே வந்து ட்ரிப்பு போட்டு நல்லா அழகாக பயன்படுத்தி பராமரிச்சிருக்கிறாங்க. தண்ணி சோர்ஸுக்கு வந்துங்க 2 போர் இருக்குது, 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க. கிணறு இல்லைங்க, 2 போர் 10 HP சர்வீஸு. இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், செவ்வாழை வந்தெல்லாம் ஈனிடுச்சு, இன்னும் காய் முத்தலை, இப்போ பிஞ்சாக இருக்குது. காடு வந்துங்க நல்ல ஒரு நீள அகலம், நல்ல ஒரு பரப்பளவில் ஒரு ஜம்முன்னு அமைஞ்சிருக்குதுங்க. இல்லை காடு முடிச்சுமே பைப் லைன் போட்டுவிட்டு சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. எல்லாமே நல்லா தரமாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து சொட்டு நீர் செட்டிங்ஸு பாருங்கள். வெள்ளாமெல்லாம் மரமெல்லாம் பாருங்கள், நல்லா விற்று நல்லா ஒரு தரமாக வந்துருக்குதுங்க. பாருங்கள், 2 பக்கமே நல்ல ஒரு தரமாக வந்துருக்குது. வாழையெல்லாம் எது குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அதாவது வெள்ளாமை பொறுத்தளவுக்கு எது குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதில் வந்து ஒரு செட் ஒன்று இருக்குதுங்க, ஏதோ வந்தால் போனால் தங்கிக்கிற மாதிரியும், இந்த விவசாய பொருட்களெல்லாம் உள்ள வச்சுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு செட் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து இபி சர்வீஸ் லைனு. எத்தனை ஹெச்பின்னு பார்த்துடலாங்க. எழுதலையே, எழுதலை. 10 HP நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த காட்டினோட இப்போ இந்த தலை நம்ம நடந்து போகிறோம் இல்லைங்க, இது வந்து நம்ம சொந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு வர அளவுக்கு வந்து போட்டு வச்சுக்கிறாரு.
நம்மளுக்கு தார் ரோடு முகப்பே வந்து ஒரு குத்து மதிப்பான முறையில் ஒரு 500 அடி வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க, அதனால் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. இது ஒரு போர் இருக்குது, இது யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் தண்ணி தெரியுது பாருங்க, தண்ணி மேலே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. எப்படி கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன்னா, நான் நல்லா ஒளிப்பதிவாளராக போக வேண்டியவனுங்க, தப்பு தவறு இங்கே வந்துட்டேன். இது வந்துங்க, இதெல்லாம் வந்து சொட்டு நீர் செட்டிங்ஸுங்க. இந்த பக்கம் எல்லாமே நம்ம வாழை தான் முழுசுமே. இந்த ஏரியா வந்துங்க நல்லா சூப்பரான தண்ணி ஏரியாங்க. ரெண்டாவது, இந்த தோட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்பிபி தண்ணி பாயக்கூடிய வசதியும் இருக்குதுங்க. எல்பிபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு. அதுபோக 2 போர், வத்தச்சி சர்வீஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் மண் கலர் மாறுற மாதிரி வருது, கொஞ்சம் களிமண் கலந்த மண் மாதிரி வருது. இப்போ காட்டுக்கு நம்ம நடுவில் போயிட்டுருக்குறோங்க, எந்த ஓரமாகவும் போகலை. கம்பி வேலி போட்டதுனால நம்ம சுற்றி வந்து ஒரு ஓரமாக போகிறோம். இப்போ வந்து வடகோட்டு பொலிக்கு வந்துட்டோங்க. வடகோட்டு பொலிக்கு இதெல்லாம் வந்து பக்கத்து காடுங்க. நான் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கிற காடு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறாங்க. மண் இப்படி தாங்க இருக்குது, மண்ணை பாருங்கள். இது பக்கத்து காட்டு மண். இப்படி தான் வந்து நான் பார்க்க வந்த காடும் இருக்கும். ஏன்னா உழவு ஓட்டினா தான் தெரியும், மேல் மண்ணை பார்த்தா நம்மளுக்கு கரெக்டான கலர் சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம இந்த வாயுமூல திசையிலிருந்து ஜலமூல திசைக்கு வடகோட்டு பொலியில் மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க. அந்த தென்னமரம் 40 மரம் சொன்னாங்க இல்லைங்க, இதான் பாருங்கள், இந்த சைஸ் தான். இல்லை பாலை விடுற ஒரு சில மரம் வந்து பாலை விட்டுருச்சு, மீதி பாலை விடுற மாதிரி இருக்குது. ஒரு சில மரமெல்லாம் சின்னதாக தான் இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது. அப்புறம் வந்துங்க, இதுதான் நம்மளுக்கு நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூலைங்க. ஜலமூலையில் ஜலம் போயிட்டுருக்குதுங்க. அதாவது வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்குதுங்க. பள்ளத்தில் தண்ணியும் போயிட்டுருக்குது. இது ஒரு வாஸ்துக்கு சிறப்பான ஒரு வாஸ்து தாங்க. இது கீழ்கையில் பள்ளம் போடுற நீரோடை போடுறது வந்து சிறப்பு. அதுலேயும் வந்து தெற்கிருந்து வடக்கு நோக்கி, இந்த தெற்கிருந்து வடக்கு நோக்கி தண்ணி போகிறது ரொம்ப சிறப்பு. இங்கே பாருங்கள். அதே மாதிரி வடகோட்டில் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஓட போனாலும் நல்லதுங்க. இப்படி வந்து ஒரு அமைப்பு இருக்குது. இதெல்லாம் வாஸ்துங்க, எனக்கு சொல்லி கொடுத்த ஆசான் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு தனி தொட்டிங்க. இங்கெல்லாம் தண்ணி வந்து தொட்டியே போகுதுன்னு வச்சுட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னாங்க, இதெல்லாம் கிணத்துக்கு சமங்க. இதெல்லாம் தண்ணி ஏரியா, ஊர் அப்படியே ஓடிட்டே இருக்குது. தண்ணி வந்து போயிட்டுருக்கு, போக போக ஊறிட்டே இருக்கும். ஒரு சின்ன தொட்டி, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து ஜலமூலை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நாம் அக்னி மூலை பார்த்துருப்போம். காடு வந்துங்க ஒரு நல்ல நீள அகலம் கொண்ட ஒரு செவ்வக டைப்பில் அருமையான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது வந்துங்க கவுந்தப்பாடியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த தோட்டத்துக்கு. கவுந்தப்பாடி தெரியுங்களங்க உங்களுக்கு, சத்தியிலிருந்து ஈரோடு போகிற வழியில். அங்கேருந்து வந்து சத்தியிலேருந்து வரும்போது கோபி செட்டிப்பாளையம் தாண்டின உடனே கவுந்தப்பாடிங்க. ஈரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா சித்தோட்டை தாண்டினோடனே ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் கவுந்தப்பாடிங்க. இந்த கவுந்தப்பாடியிலேருந்து இந்த வெள்ளாங்கோயில் சிறுவலூர் இதெல்லாம் போகிறவங்களங்க, அந்த ரோட்டில் தான் குஞ்சாரமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. போதுங்களா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸு? எதுக்காக சொல்கிறோம்னா, எங்கே இருக்குதுன்னு பார்ட்டி ஆகிய நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதில் இந்த புரோக்கரு பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, திருட்டு பசலவா நம்மளை கூப்பிட்டு கேட்குறதில்ல. அவனுக்கு தெரிஞ்சவனு ஒருத்தன் இருப்பான் இந்த ஊரில், அவனை கூப்பிட்டு குடையிறது இது எங்கே இருக்குது அப்படின்னு. மாப்பிள்ளை மச்சான்ட்டு அவங்க நொட்டிக்கிட்டு போயிடுறது, நாங்கள்லாம் வந்து கேனையன் ஆயிடுறது. இதுக்கு தான் வந்துங்க விளக்கமாக சொல்கிறதில்ல.
அப்புறம் ஒவ்வொரு தென்னும்பா அது பார்ட்டியாக கஸ்டமரானு எனக்கு தெரியாது, கரெக்ட் லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்கப்பா. அப்புறம் எங்களுக்கு என்ன வேலைங்க இருக்குது? இல்லை என்னென்னமோ பண்ணுறானுங்க திருட்டு பசங்க, நம்மளை கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுறோனுங்கிற எண்ணமே இல்லை. நாங்கள் வந்து நோகாமைங்கிற நாங்கள் வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து காடாக தேடி தேடி பிடிச்சி போடுவோம். இவனுக்கு நோகாமல் நம்பி சாப்பிட்டு போயிடுவானுங்க. பாருங்கள், இப்போ இந்த பக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னாங்க, தெக்கோட்டு பொலியில் அக்கினி மூல திசையில் இருக்கிறேங்க. சரி, நான் முதல்ல சொன்னேங்க இல்லைங்க, இந்த பள்ளம் தெற்கிருந்து வடக்கு நோக்கி போகுதுன்னு, அந்த பள்ளம் தான். இந்த நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி அகலம் வருங்க. அதான் ரோடு முகப்பு எப்படி வருதோ அதே மாதிரி இந்த பக்கமும் வருது. கொஞ்சம் கூட வந்து சுருங்கவும் இல்லை, விரியவும் இல்லை. இந்த பக்கம் இருக்க தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உறுதியாக மரம்லாம் பெரிய மரம், பாலை விட்டுற அளவுக்கு ஒரு அடி மரமும் நல்லா தரமாக வந்துருக்குது பாருங்கள். இந்த பாலை விட்டு இந்த பக்கமெல்லாம் வந்து இப்போ காய்ப்புக்கு வந்து கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க. இப்படித்தான் காடு வந்து சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. போர் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல, ஆனால் போர் இருக்குது, 2 போர் இருக்குது. ஒன்றை தான் காட்டினவங்களுக்கு அதில் வந்து மோட்டர் போடல. மோட்டர் போட்டு ரன்னிங்கில் இருக்கிற போர் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே காடாக சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் போகிற தேடி போக முடியாது. மொத்தம் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. நீங்கள் இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க, நான் என்ன மாதிரியே ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பாருங்கள். வேறு சந்தேகங்களுக்கு நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு நிறையா உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. விலை வந்து இப்போ சொல்கிறேன். இந்த ஏரியாவில் இந்த விலை உங்களுக்கு நியாயமானு படுதான்னு பாருங்கள். நான் வந்து நியாயமாக அநியாயமானலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து நில உரிமையாளர் வந்து அவங்க தோட்டத்துக்கு அவங்க வாயால் என்ன விலை சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். அதனால் இந்த ஏரியா மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வெல்விசரையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ அதை கேட்டுக்குங்க, அது தப்பு இல்லை. மற்றபடிக்கு வந்துங்க, காடு முழுசுமே வந்து சுத்துப்புள்ள தான் தென்னம்பிள்ளை வச்சுருக்குறாங்க. எங்கிட்ட மீடிட்டு வந்து 40 பிள்ளைன்னு சொன்னார். எனக்கு என்னமோ அது தவறாக தெரியுது. எச்சு வரும்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு லைனுக்கு 50, ஒரு 30 மரமாக இருந்தால் கூட 60 மரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மொத்தத்தில் காடு வந்து ஒரு சூப்பரான காடு. உங்களுக்கு வந்து குபேரமூலை ரோட்டிலேருந்தே காட்டிட்டேன். ஆக மொத்தத்தில் இந்த தோட்டத்தில் 4 மூலையும் இருக்குது. காடு வந்து சருவு சொல்லாத விட்டுட்டேனே, காடு வந்து கிழக்கு சருவுங்க. காடு வந்து கிழக்கு சருவில் தான் அமைஞ்சிருக்குது. வாஸ்துப்படி 4 மூலையும் கட்டாகாமல் ஜம்மும் இருக்குது. ஒரு சர்வீஸு, 10 HP சர்வீஸு, ஒரு செட் ஒன்று, இப்படி எல்லா வசதி வாய்ப்போடையும் அமைஞ்சிருக்குதுங்க. எதுவுமே குறைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றையும் காணோம். விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் விலை வந்து 85 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. ஒரு ஏக்கர் விலை 85 லட்ச ரூபா சொல்கிறாரு. இந்த விலை பிடிச்சிருந்து இந்த காடும் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபோன் பண்ணுங்கள், நேரில் வாங்க. அவங்க சொல்கிற விலையோடு நிற்க போகிறதில்ல. அதிலிருந்து நம்ம ரேட்டை குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு வழக்கம் போல் நமது சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து போர் எங்கே இருக்குதுன்னு தெரியல, என்னால் சுத்த முடியலைன்னு சொன்னேன். என் கண்ணில் சிக்கிடுச்சு, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். அதாவது வந்து போர் வந்துங்க வாஸ்துபடி வடகையில் தான், அதாவது கீழ்கையில் தான் வந்து போர் போட்டிருக்குறாங்க. இங்கெல்லாம் வந்துங்க ஒரு 200 அடி ஓட்டினாலே தண்ணி பட்டையான தண்ணி ஆயிரும். நல்லா தண்ணி ஏரியா பார்த்துக்குங்க. இது வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற போருங்க. 2 இன்ச்சு பைப் போட்டுக்கிறாங்க, ஜம்முன்னு இருக்குது. இந்த போர் தண்ணி வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வந்து சொட்டு நீர் விடுறாங்க. அந்த தொட்டியெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ் கட்டி வச்சுக்கிறாங்க, அதுலேயும் விட்றாங்க. ஆனால் இப்போ சொட்டு நீருக்கு வந்து டைரெக்டாகவே பாயிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்படித்தான் இருக்குது, வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்பட்டால் யோசிக்கவே வேணாங்க, உடனடியாக எனக்கே ஃபோன் பண்ணுங்கள். நானே நேரில் கூப்பிட்டு வந்து தோட்டத்தை காட்டுறேன். பார்த்து பிடிச்சிருந்தா காட்டுக்கார்ட்ட நேரில் பேசிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.